ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரி நேசம் மொழிகள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 12/5/2024 அன்று மதர்ஸ் டேயாக எல்லா இடத்திலும் அன்னையர் தினமாக தாய்மார்களை நினைவு கூர்ந்தார்கள். அவர்களை நினைவு கூர்ந்து அவருடைய அன்பை வெளிப்படும் பொருட்டாக, அவருடைய தாழ்மையை சொல்லும் வண்ணமாக, அவருடைய சாக்ரிஃபைஸை சொல்லும் வண்ணமாக அநேக காரியங்கள், சொற்பொழிவுகள், மெசேஜஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டது. ஆகையால் நாமும் கூட வேதாந்த நடிப்பிலிருந்து இன்றைக்கு தாயின் அன்பு என்ற தலைப்பில் நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். ஏனென்றால் நாம் வேதாந்தம் கூறுவது, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன் வாழ்நாள் பூமியில் நீடித்து நிலைத்திருப்பதற்காக அவர்களை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லுது. நாம் தமிழ் கலாச்சாரத்திலும் கூட தாயில் சிறந்த கோயில் இல்லை என்று கூறப்படுகிறது. ஆகையால் தாயினுடைய அன்பு மிகவும் பெரியதாக போற்றப்படுகிறது. நாம் கிறிஸ்தவர்களாகி நாம் ஒவ்வொருவரும் நாம் தகப்பனையும் தாயையும் அவருடைய கடைசி வரை நாம் மதித்து அவர் நடக்க கடமைப்பட்டுள்ளோம். அவருடைய நல்ல குணாதிசயங்களை எண்ணி அவர்களை நம்மை வளர்த்து ஆளாக்கியதற்காக நாம் தேவனுக்கு துதி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். எல்லா தாய்மார்களும் ஒரே போல் இருப்பதில்லை. அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்ற விதமாக, அவரவர் ஏற்ற விதமாக நம்மை வளர்த்துள்ளார்கள். ஆகையால் நம் தாயை மற்றொரு தாயோடு ஒப்பிட்டு பார்த்து, அப்படி அவர்கள் இருந்திருந்தால் நல்லா இருக்கும், என் தாயை இப்படிப்பட்டவர்கள் என்றெல்லாம் சொல்லி நாம் குறை கூறக்கூடாது. நமக்கு தேவன் கொடுத்த தாய் தகப்பன்மாரை மதித்து நடக்க கிருபை செய்ய வேண்டும். ஆகையால் இந்த தருணத்தில் தாயின் அன்பு என்ற தலைப்பில் நாம் சற்று சிந்திக்கலாம். முதலாவது, நாம் தாயின் அன்பை விளக்கும் வண்ணமாக ஒரு சம்பவம் 1 ராஜாக்கள் 3:16 முதல் 27 வரை ஒரு சம்பவம் விளக்கப்பட்டுள்ளது. இங்கு சாலமோன் ராஜாவின் காலத்தில் சாலமோன் அதீதமான ஞானத்தையும் கடற்கரை மண்டலத்தினாக மனோவிருத்தியும் தேவனாகிய கர்த்தரிடத்தில் இருந்து பரிசாக பெற்றுக்கொண்டார். ஆகையால் இந்த சம்பவத்தை முதலாவது அவர் வெளிப்படுத்துவது தாயின் அன்பை உணர்த்து வண்ணமாக தான் அவருடைய ஞானத்தின் மகிமையும் மனோவிருத்தியும் வெளிப்பட்டது. சாலமோன் ராஜாவின் காலத்தில் 2 வேசிகள் ஒரே குடும்பத்தில் ஒரே வீட்டில் குடியிருந்தார்கள். அவர்கள் 2 ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். மூத்தவள் ஒரு ஆண் குழந்தையும், பிற்பாடு 3 நாள் கழித்து மற்றவள் ஒரு ஆண் குழந்தையும் பெற்றெடுத்தார்கள். 2 குழந்தைகளும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாக தான் இருந்தது. ஆனால் நடந்த சம்பவம் என்னென்றால், ஒரு தாய் இரவில் படுத்திருக்கும் போது தன் பிள்ளையின் மேல் ஏறி படுத்ததினால் அது மரித்து விட்டது. ஆனாலும் அவள் திடீரென்று நடுசாமத்தில் எழுந்திருந்து உற்று பார்த்த பொழுது தன் பிள்ளை இல்லை என்று செத்து போய்விட்டது என்று கண்டு அந்த செத்த பிள்ளையை அடுத்தவள் மார்பில் கிடைத்து விட்டு அந்த பிள்ளையை தன் மார்போடு அணைத்து கொண்டாள். காலையில் விழுந்து எடுத்தும் பார்க்கும் பொழுது அந்த செத்த பிள்ளையை தாய் உற்று நோக்கும்போது தன் பிள்ளை இல்லை என்பதை உணர்ந்தாள். ஆகையால் அவள் அந்த உயிரோடு இருக்கும் குழந்தைக்காக உரிமை கொண்டாடினாள். ஆனால் இந்த தாயோ, ஏமாற்றின தாயோ, இந்த உயிரோடு இருக்கிற குழந்தை தான் என்னுடையது என்று வாதாடினார்கள். ஆகையால் ஒரு குழந்தைக்காக இருவரும் வாதாடி கொண்டிருக்கும் முன்னால் இந்த வழக்கு சாலமோன் ராஜாவின் அரண்மனைக்கு முன்பாக கொண்டு வரப்பட்டது. அப்பொழுது அவர்கள் சொன்னது, சாலமோன் ராஜாவை, அந்த உயிரோடு இருக்கும் குழந்தை என்னுடையது, செத்தது அவளது. 2 தாய்மார்களும் வழக்காடினார்கள். அப்பொழுது சாலமோன் ராஜா கூறினது என்னவென்றால், ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள், இந்த குழந்தையை, உயிரோடு இருக்கும் குழந்தையை 2ஆக பிளந்து போட்டு அதை பாதி பாதி கொடுத்து விடுங்கள் என்று சொன்ன பொழுது, அந்த உயிரோடு இருக்கும் தாயின் குழந்தையின் தாய் தன் குழந்தைக்காக தன் குடல் துடித்ததினால், ஆண்டவனே அப்படி செய்ய வேண்டாம், உயிரோடு இருக்கும் குழந்தையை அவருக்கு கொடுத்து விடுங்கள் என்று கூறினார். 1 ராஜாக்கள் 3:26. அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினாலே ராஜாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்து விடும் என்றாள். மற்றவள், அது எனக்கும் வேண்டாம், உனக்கும் வேண்டாம், பிளந்து போடுங்கள் என்றார். அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொள்ளாமல் அவளை கொடுத்து விடுங்கள், அவளே அதன் தாய் என்றார். பிரியமானவர்களே, இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம், நாம் சாலமோன் முதல் ஞானம் தாயின் அன்பை விளக்கும் முன்னதாக தான் விளங்கிற்று. உயிரோடு இருக்கும் குழந்தைக்காக இந்த குழந்தையின் தாயின் குடல் துடித்தது. பிரியமானவர்களை, நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து விளைந்து விட்டால் உடனே நமக்காக பதறி போய் வருகிறது நம்முடைய தாய் தான்.
ஆயால் அவர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் 10 மாதம் நம்மை சுமந்து பெற்றபடியினால் நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவ குடும்பங்களில் கூட இனி அநேகர் தங்கள் தாய் தாப்பன்மார்களை மதிக்காமல் அவர்கள் ஓல்டேஜ் ஹோமில் விட்டு விடுவார்கள். அதெல்லாம் தவறு. அதனால் கடைசி வரைக்கும் நாம் அவர்களை போஷித்து காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நாமும் கூட சாலமோன் ராஜாவை போல இந்த ஞானமும் அறிவும் பெற்றுத்திறங்க வேண்டும் என்றால் நிச்சயமாகவே நாம் தாயை கனப்படுத்த வேண்டும். அப்பொழுது தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். இரண்டாவது, நாம் தாயின் கட்டளைகளை நாம் அசட்டை பண்ணவே கூடாது. அது எப்பேற்பட்ட கட்டளையாக இருந்தாலும் நாம் தாய் சொல்லை தட்டாதே என்று நமக்கு தெரியும். அதே தான் வேதாந்திலும் கொடுக்கப்பட்டுள்ளது. நீதிமொழிகள் 30:17, தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும். நீதிமொழிகள் 23:22, உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. நாம் தாய் வயது சென்றவளாகும் போது அவர்கள் சொல்லும் கட்டளைகள் எல்லாம் அது ஆவியானவரிடமிருந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தன்னுடைய பிள்ளைகளின் நன்மைக்காக தான் அவர்கள் சொல்லும் கட்டளைகளை எல்லாம் வரும். அதை நாம் அலட்சியப்படுத்தக்கூடாது. நாம் தான் அதிகப்படுத்திருக்கிறோமே. இந்த காலத்தில் நாம் அதிகமான நாகரீகமான காலத்தில் வாழ்கிறோம். எத்தனையோ கம்ப்யூட்டர் உலகத்தில் வாழ்கிறோம். தாய்க்கு கம்ப்யூட்டர் பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது. அவர்கள் என்ன ஆலோசனை சொல்வது என்றெல்லாம் அவர்களை நாம் அலட்சியப்படுத்தி நடக்கவே கூடாது. என்றால் வேதாகம் நம்ம எச்சரிக்கிறது, தாயின் கட்டளை அசட்டை பண்ணுகிறவர்களின் கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும். அப்படி என்றால் அது ஒரு அகாலமரமான மரணம். யாரும் கேட்பாரட்டு விதத்தில் வீதியில் கிடைக்கிற பிணம் கிடைக்கிறது போல ஒரு மரணத்தை தான் குறிக்கிறது. ஆகையால் நாம் சற்று கவனத்தில் கொண்டு நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தாய் தப்பன்மாரை மதிக்கவும், பெற்றோர்களை மதிக்கவும் மற்றும் பெரியவர்களை மதிக்கவும் கற்றுத்தர வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் முதிர் வயதாகும் பொழுதும் கூட தாயை நேசித்து அவர்கள் கட்டளையை கனப்படுத்துவார்கள். இன்றும் கூட ஒரு ஜாதி மார்க்கத்தில் உள்ளவர்கள் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலும், ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் உடனே தாய் தாப்பன்மாரை நிற்க வைத்து அவர்கள் காலில் விழுந்து வணங்குவார்கள். அவர்கள் எப்படி அதிகமாக தன் தாயின் ஆசீர்வாதம், தகப்பனின் ஆசீர்வாதம் வேண்டும் என்று நினைப்பார்கள். நாம் அந்த அளவுக்கு நாம் மனதார நாம் தாயை கனப்படுத்த உள்ள வேண்டும். ஆகையால் நாம் தாயின் கட்டளையை அசட்டை பண்ணக்கூடாது. இப்பொழுது நீங்கள் வேதாந்தத்தில் ஒரு காரியத்தை எடுத்து, யாக்கோபு தன் தகப்பனிடம் இருந்து எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்று தந்த பிறகு ஏசா யாக்கோபின் கோபம் கொண்டு அவனை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்த பொழுது, இப்பொழுது ராகேல் சொல்கிறார், நீ இந்த கானானிய பெண்ணில் நீ பெண் கொள்ளாமல் நீ என்னுடைய சிரியா தேசத்துக்கு போய் அங்கே பெண் கொள்ள வேண்டும் என்றும் கட்டளை பண்ணித்தார். ஈசாக்கும் அதே கட்டளை தான் கொடுத்தார். உடனே யாக்கோபும் தன் தாயின் கட்டளையை வைத்து அந்த வெகு காலமாக இருந்த கானான் தேசத்தை விட்டு தான் முன்பின் அறியாத, ஊரறியாத, பேரறியாத, மொழியறியாத ஒரு தேசத்தை நோக்கி பெண் தேட செல்கிறார். அவருக்கும் அப்பொழுது அவருக்கு கிட்டத்தட்ட 40 வயதுதான் ஆகிவிட்டது. ஆனாலும் அவர் தாயின் கட்டளையை ஏற்றுக்கொண்டு அவ்வாறு செல்கிறார். அப்பொழுது அவர் அவ்வாறு செல்லும் பொழுதுதான் அங்கு லாபானிடம் இருந்து 20 காலம் வலிமை போல் வேலை பார்த்தாலும் கூட திரும்பி வரும் பொழுது ஏராளமான பரிவாரங்களோடு திரும்பி வந்தார். அவர்களுக்கு ஏராளமான ஆடு மாடுகளும் ஒட்டகங்களும் கேளிகை கழுதைகளும் இன்னும் குழந்தைகளும் ஏராளமான குழந்தைகளும் வந்தது. இன்றும் கூட இஸ்ரவேல் தேசம் யாக்கோபின் பெயரினால் தான் அழைக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, வானத்தின் நட்சத்திரங்களைப் போல அவருடைய சந்தி பெருக்கம் காணப்பட்டது. ஆண்டவர் தேவாதி தேவனின் வாக்குத்தத்தம் 3ஆம் தலைமுறையாக யாக்கோபின் தலைமுறையில் தான் அது நிறைவேறினது. காரணம், யாக்கோபு தன் தாயை அசட்டை பண்ணவே இல்லை. அவர் கட்டளையை ஏற்றுக்கொண்டு சிரியா தேசத்துக்கு சென்று பெண் பார்க்க செல்கிறார். நாமும் கூட எந்த நேரத்திலும் கூட நாம் தாயின் கட்டளையை அசட்டை பண்ணவே கூடாது. அதை ஏற்று நடக்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு ஒரு ஆசீர்வாதம் விளங்கும். தேவன் அதை இந்த வேதாந்த சத்தியத்தின் மூலம் வெளிப்படுத்துகிறார். மூன்றாவதாக, நாம் வாழ்நாள் நீடித்திருக்க வேண்டும் என்றால் நாம் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும். யாத்ராகமம் 20:12, உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று கூறுகிறது. இதே வசனம்
நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீர்கள் என்றால் எபேசியர் 6:3 உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்பண்ணுவாயாக என்பதை வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் தகப்பனையும் தாயையும் கனப்பண்ணுவாக என்பது 2ஆம் கற்பனை தான். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனை எதுவென்றால் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனப்பண்ணுவாயாக என்பதே. பிரியமானவர்களே, நாம் நினைக்கிறோம் வாக்குத்தத்தங்களை எல்லாம் வேதாந்தத்தில் உள்ள வாக்குத்தத்தங்களை எல்லாம் அடிக்கடி சொல்லுவதனால் அது எளிதாக சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று. ஆனால் நாம் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணாமல் இருக்கும் பொழுது எந்த விதமான வாக்குத்தத்தங்களையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ளவே முடியாது. ஏனென்றால் வேதாகமும் சரியாக சொல்லுகிறது, எந்த பிழையும் இல்லாமல் சொல்லுகிறது, உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பதை வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. ஆகையால் நாம் வேதாமத்தில் ஏதாவது ஒரு வாக்குத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று நம் மனதில் ஆசை ஏற்பட்டால் நம்மை நாமே சோதித்து அறிவோம். நாம் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுகிறோமா? அப்படி இதில் குறைபாடு இருந்தால் அது அவரிடம் சென்று மன்னிப்பு கேட்டுவிட்டு அந்த காரியத்தை நான் நிறைவேற்றும் பொழுது அவர்களுக்கு வேண்டிய கடமைகளை எல்லாம் நாம் குறைவில்லாமல் தவறாமல் முழுமனதோடு அன்போடு நினைக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்போம். என்றால் நீங்கள் ரூத்தின் சரித்திரத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது ரூத் தன் கணவனை இழந்த பொழுது தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மாமியாரை தான் சொந்த தாயாக ஏற்றுக்கொண்டாள். அவர் தன் தாயாக ஏற்றுக்கொண்டபடியால் தான் அவரை காப்பாற்ற வேண்டும் என்று அவர் மோவாப் தேசத்தை விட்டு இந்த பெத்லகேம் ஊருக்கு வந்தார். அவருடைய எண்ணமெல்லாம் தன் தாயை போய் இருக்கிற மாமியாரை தனியாக விட்டுவிடக் கூடாது, கடைசி வரை அவரோடு இருக்க வேண்டும். தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி அவர் சத்தம் சிந்திக்கவே இல்லை. ஆனால் ஆண்டவர் அந்த தாய் அன்போடு ரூத் தன் மாமியாரை நேசித்ததனால் தேவன் அவளுடைய வாழ்க்கையை தனியே விட்டுவிடவில்லை. அவளையும் ஒரு ஆசீர்வதித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய சந்ததியில் பிறக்கும்படி செய்தார். நீங்கள் ரூத் 4:10 நகோமி ரூத்துக்கு பிறந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானார். உண்மையாகவே நகோமி இப்பொழுது ரூத்துக்கு தாயாக மாறிவிட்டார். ரூத் அவர்களை நகோமியை மிகவும் அதிகமாக தாயை போல நேசித்ததுனால் உண்மையாகவே தாயை போல ஆனாலாம். பிரியமானவர்களே, நாமும் கூட நாம் வாக்குத்தத்தத்தை பெறுவதற்கும் நம்முடைய சந்ததி விருத்தியாக இருக்கும் பொழுதும் நாம் சந்ததி ஆசீர்வாதமாக பூமியை சுதந்திரித்துக் கொண்டு இருப்பதற்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்படுவதற்கும் நிச்சயமாகவே நாம் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவார்கள் என்று வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையை நிறைவேற்ற கடமைப்பட்டுள்ளோம். அடுத்ததாக நாம் தகப்பனையும் தாயையும் தூஷிக்கவே கூடாது. இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதிகமாக இந்த சினிமா தொலைக்காட்சிகளில் வரும் எளிய தொடர்களில் எல்லாம் தாயை அதிகமாக தூஷிக்கிற வார்த்தைகளும் சம்பவங்களும் எடுத்திருந்து பேசுகிற மரியாதை குறைவாக பேசுகிற காரியங்களும் நிறைவேறுகிறது. அதை பார்க்கிற மக்களும் கூட அதை போல தாயன்பு இல்லாதவர்களாகவும் தாய் தகப்பன்மார்களை அடிக்கிறவர்களாகவும் மாறிவிட்டார்கள். ஆனால் அவர்களை எல்லாம் வேதாகமம் எவ்வாறு எச்சரிக்கிறது என்றால் உபாகம் 27:16 தன் தாப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக, ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். நீதிமொழிகள் 20:20 தன் தாப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும். பிரியமானவர்களை, ஒரு பொழுதும் நம்முடைய தாய் அவர்கள் எவ்வளவு தவறு செய்தாலும் தவறு செய்கிறவர்களாக இருந்தாலும் நம்மை அதிகமாக நேசிக்க முடியாதவர்களாக இருந்தாலும் நாம் அவர்களை தூஷிக்கவே கூடாது. ஒரு வேண்டாத வார்த்தையினாலும் சொல்லி அவர்கள் மனதை நோகடிக்கவே கூடாது. என்றால் எப்பொழுதெல்லாம் நாம் தாயின் மனதை நம்முடைய செய்கைகளினாலும் நம்முடைய வார்த்தைகளினாலும் நாம் அலட்சியப்படுத்துகிறோமோ அதெல்லாம் தேவன் அதை ஞாபகத்தில் வைத்திருக்கிறார். ஆகையால் வேதாவும் நம்மை எச்சரிக்கிறது, தன் தாப்பனையும் தாயின் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும். நாம் காரிருளில் தான் நமக்கு ஒரு வெளிச்சம் வேண்டும். வீடு இருட்டாக இருக்கும் பொழுதுதான் நாம் உடனே லைட்டை போடுவோம். இல்லை கரண்ட் போயிருந்தால் உடனே நாம் ஒரு மெழுகுவர்த்தியோ ஒரு விளக்கையோ பற்ற வைப்போம்.
ஆனால் இந்த காரிருளான சமயத்தில் தான் நமக்கு வெளிச்சம் அதிகமாக தேவைப்படும். அந்த வெளிச்சம் எது என்றால் நம் தகப்பனையும் தாயையும் நேசிக்கிறது தான் ஒரு தீபம் போல நம் கஷ்ட காலங்களில் நம்மை வழிநடத்தும். ஆனால் நாம் தகப்பனையும் தாயையும் அலட்சியப்படுத்தி அவர்களை தூஷித்து அதிகமாக நாம் படித்து விட்டோம் என்று தாய் படிக்காதவர்களாக இருக்கிறாள் என்று அவருடைய அலட்சியப்படுத்தி மரியாதை குறைவாக நடத்துமோன் என்றால் நமக்கு ஒரு துன்பம் காலம் கஷ்ட காலம் வரும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு தேவனும் கை கொடுக்க மாட்டார். அதுதான் நம்முடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும் என்பதற்கு ஒரு அர்த்தம். ஐயால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நாம் பிரஜாதி மக்களோடு துன்மார்க்கரோடு சேர்ந்து கொண்டு அநேக பழக்க வழக்கம் சினிமாவில் இருக்கும்போது போல அந்த காரியங்களை நாம் பார்த்து நாம் தாயை அலட்சியப்படுத்தாதபடி அவர்களை மதிக்காமல் இருக்காதபடி நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தகப்பனையும் தாயையும் தூஷிக்கனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும். நேசிக்கிறனுடைய தீபமோ காரிருளில் அதிகமாக பிரகாசிக்கும். ஆகையால் நாம் அதிகமாக பிரகாசிக்கிற மக்களாக, துன்ப காலத்தில் நாம் பிரகாசிக்கிற மக்களாக தேவன் நம்மை உயர்த்த ஆண்டவர் கிருபை செய்வாராக. கடைசியாக அநேக காரியங்களில் நமக்கு அதிகமான துன்பங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது நாம் சொல்லுவது என்னை ஏன் பெற்றீர்கள் என்பதுதான். ஆனால் வேதாகம் அதையும் நமக்கு எச்சரிக்கிறது. அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் தாயை குறித்து சொல்லவே கூடாது. ஏசாயா 45:10 தகப்பனை நோக்கி ஏன் ஜனிப்பித்தாய் என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ. பிரியமானவர்களே, இன்று உலக பிரகாரமான காரியங்களில் நடக்கும் பொழுது நாம் ஒரு கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்பு உருவாகுது, கரு உருவாகுதெல்லாம் தேவனுடைய செயல். நாம் ஒரு மனுஷனும் திருமண பந்தத்தால் நினைக்கப்படும் பொழுது நிச்சயமாகவே அவர்கள் குழந்தைகள் உண்டாகும். ஆனால் அந்த குழந்தைகள் எல்லாம் தேவனுடைய சுத்தத்தின்படிதான் உருவாக்கப்பட்டது. நாம் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது நமக்கும் அநேக துன்பங்கள், துக்கங்கள், கவலைகள், கண்ணீர்கள் வரும். அப்பொழுதெல்லாம் நாம் தாயை பார்த்து நீ ஏன் எங்களை பெற்றாய் என்று நாம் சொல்லவே கூடாது. ஒருவேளை அதிகமான வியாதி படுக்கையில் இருந்து வருத்தப்படும் பொழுதும் கூட அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் சொல்லவே கூடாது. ஏனென்றால் நாம் ஏன் இவ்வளவு துன்பம் வந்தது, ஏன் கண்ணீர் வந்தது, எனக்கு ஏன் இவ்வளவு ஏமாற்றம் என் வாழ்க்கையில் என்று நாம் தேவனோடு ஆராய்ந்து, ஒரு முறையை ஆராய்ந்து நம்மை நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு முறை கூட தகப்பனையான தாயை பார்த்து நீ ஏன் என்னை பெற்றார் என்று சொல்லவே கூடாது. அது மிகவும் தவறு. அது ஒரு அவதூறமான வார்த்தை, அது தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தை. ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதாவது மனதளவிலாது இல்லை நிஜமாகவே உங்கள் தகப்பனையும் தாயை பார்த்து ஏன் பெற்றாய் என்று சொல்லுகிறீர்களோ அது தவறு. தேவனிடம் உங்கள் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேளுங்கள். அப்பொழுது தேவனிடத்திலிருந்து நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். இங்கு நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளும் ஒரு சிறந்த தாயாக விளங்கினார். அவர் ஒரு தாழ்மையின் சின்னமாக, ஒரு கீழ்ப்படுதலின் சின்னமாக விளங்கினார். எல்லாவற்றிற்கும் மேலாக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் பொழுதும் கூட அந்த சிலுவையின் அருகே நின்று கொண்டிருந்தார். ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு குற்றவாளியை போல 2 குற்றவாளிகளின் மத்தியில் அறையப்பட்டிருந்தார். அவரை மிகவும் அதிகமாக காயப்பற்றி குற்றராக்கி இருந்தார்கள். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவரை பார்க்கத்தக்க ரூபம் இல்லாதிருந்தது. அப்படி இருந்தும் அவர் தாயாகிய மரியாள் விட்டுவிடவே இல்லை. அங்கே சிலுவை அங்கே நின்று கொண்டிருந்தார். யோவான் 19:25 இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளியோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். பிரியமானவர்களே, நமக்கு எவ்வளவு துன்பம் வந்தாலும் அதை நாம் தாயிடம் சொல்லும் பொழுது நிச்சயமாகவே ஒரு ஆறுதல் கிடைக்கும். நாம் அவர்கள் மடியில் படித்துக்கொண்டு அவர்கள் நம் தலையில் வருடி கொண்டு கண்ணீரெல்லாம் துடைக்கும் பொழுது நிச்சயமாகவே ஒரு பெரிதான ஆறுதல் நமக்கு கிடைக்கும். ஏனென்றால் தாய் அன்பு அவ்வளவு பெரியது. மரியாள் பாருங்கள், தன் குமாரன் சிலுவையில் அடிக்கப்பட்டு இருக்கும் பொழுது கூட எவருக்கும் பயப்படாமல் யார் என்னை தூஷித்தாலும் இப்பேற்பட்ட மகனையாய் நீ பெற்றார் என்று அநேகரங்கள் தூஷித்துக் கொண்டிருந்தாலும் அதெல்லாம் கற்றும் கவலைப்படாமல் என்னுடைய குமாரன் அதிகமாக அடிக்கப்படுகிறார்களே, ஏன் இவ்வளவு புத்துதாக்கி விட்டார்களே என்று அதிகமாக மனம் நொந்து கண்ணீர் விட்டு அந்த சிலுவை அறையில் நின்று கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, அதுதான் தாயின் அன்பு. நாம் எவ்வளவு
குற்றூராக இருந்தாலும் நாம் தாயின் அன்பு மிகவும் சிறந்தது. நாம் இதை சொல்லும் பொழுது ஒரு உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. அந்த காலத்தில் கொலையாளி குற்றவாளியாக இருக்கும் பொழுது அவர்களை ஒரு வனாந்தரமான இடத்தில் ஒரு சிலுவை மரத்தில் கட்டி விடுவார்கள். அந்த கட்டி விட்டபடியினால் அவர்கள் தண்ணீர் தாகத்தினாலும் பசியினாலும் அங்கு வெயிலின் உஷ்ணத்தினாலும் இரவில் பெய்யும் பனியினாலும் அந்த தேகம் காய்ந்து காய்ந்து இறந்துவிடும். அப்படி ஒரு கல்வனை அந்த சிலுவை மரத்தில் கட்டிவிட்டார்கள். 3 நாளாகி வெயிலின் உஷ்ணத்தினால் பசியினால் அவன் தண்ணீர் தண்ணீர் என்று கதறிக்கொண்டே இருந்தான். ஆனால் அவனுக்கு தண்ணீர் கொடுக்க யாருமே வரவே இல்லை. இவன் தான் கொலையாளி ஆயிடுச்சு, இவன் தான் குற்றவாளி ஆயிடுச்சு, இவன் சாகட்டும், எப்படி செத்தால் என்ன என்றெல்லாம் மக்கள் அவனை தூஷித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் கடைசியில் 3ஆம் நாளின் கடைசியில் ஒரு ஒடிசலான உருவம் தடுமாறி தடுமாறி அந்த சிலுவையை நோக்கி வந்து கொண்டே இருந்தது. அதிக வயதான ஒரு பெண் அங்கு வந்து கொண்டிருந்தாள். அவள் அங்கு வந்து அந்த கீழே வைக்கப்பட்ட ஒரு தண்ணீரை ஒரு காளானில் தோய்த்து தன் மகனுக்கு கொடுத்தாள். பிரியமானவர்களே, அது யார் என்றால் அந்த கல்வனுடைய தாய் தான். தாயின் குடல் துடித்ததினால் தன் மகன் தண்ணீர் திறந்து வந்ததினால் அவன் கல்வனோ கொள்ளையாளோ அவன் எத்தனை பேரை கொலை செய்தானோ அதை பற்றி கூட சிலுவை மரத்தில் தொங்குகிறானோ அதெல்லாம் கவலை இல்லை. ஆனால் என்னுடைய மகன் இப்படி துடித்து கொண்டிருக்கிறாரே, இன்னும் எவ்வளவு நேரத்தில் சாக போகிறானோ தெரியாது என்று தாயின் உள்ளம் துடித்ததினால் மற்றவர்களை பற்றி அஞ்சாமல் ஓடி வந்து தள்ளாடி வந்து தன் மகனின் தாகத்தை தீர்த்தாள். இது ஒரு உண்மை சம்பவம் பிரியமானவர்களே. ஆகையால் நாம் நம் தாயை அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு வாக்கு சொல்கிறது, you will never understand the love of mother until you see her vacant chair. நாம் தாயின் அன்பை நாம் உணர்ந்து கொள்ளவே முடியாது. அவர்கள் இறந்து போன பின்பு அவர் உட்கார்ந்திருந்த சேரை பார்த்து பார்த்து தான் நாம் அழுவோம். ஆகையால் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே நாம் தாய்க்கு வேண்டிய எல்லா கடமையும் அவருடைய அன்பை உணரத்தக்க இருதயம் நமக்கு தரும்படி தேவனை நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். கடைசியாக நாம் விசுவாச தாயாக இருக்க வேண்டும். தாய்மார்களாக இருக்க ஒவ்வொருவரும் நம் விசுவாசத்தில் ஊன்றினவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் பேரில் உள்ள விசுவாசத்தை நாம் பிள்ளைகளுக்கும் நாம் ஊட்டி கொடுக்க முடியும். நாம் விசுவாசம் இல்லாதவர்களாக இருக்கும் பொழுது, தேவனிடம் விசுவாசம் இல்லாதவர்களாக இருக்கும் பொழுது, தேவனிடம் அன்பு இல்லாதவர்களாக இருக்கும் பொழுது நாம் உண்மையான அன்பை நம் குழந்தைகளுக்கு காண்பிக்கவே முடியாது. ஏதோ பெற்றோம் வளர்த்தோம் என்ற பாணியில் தான் இருக்க வேண்டும். ஆகையால் நாம் விசுவாச தாய்மார்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. 2 தீமோத்தேயு 1:5 அந்த விசுவாசம் உந்தி உன் பாட்டியாகிய லோயிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை குறித்து கூறுகிறார், உன் பாட்டியாகிய லோயிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் தேவனை பற்றும் விசுவாசம் இருந்தது, அது உனக்குள்ளும் இருக்கிறதாம். பிரியமானவர்களே, விசுவாசம் என்பது தாயை காட்டிலும் மேலானது. அது வழி வழியாக வருகிறது. அது தாயிடம் உண்மையான விசுவாசம் ஆண்டவர் பேர் இருந்தால்தான் பிள்ளைகளிடம் வரும். நீங்கள் வேண்டால் சோதித்து பாருங்கள். ஒரு விசுவாசம் இல்லாத தாயின் பிள்ளைகளும் ஆண்டவர் பேரில் அதிகமாக பற்றிலுள்ள தாயின் குழந்தைகளையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீர்கள் என்றால் விசுவாசம் உள்ள தாயின் பிள்ளைகள் தான் அதிக பாக்கியவான்களாக இருப்பார்கள். இது வேதாகமத்தின் சத்தியம், உண்மை. ஆகையால் நாமும் கூட அந்த தீமோத்தேயுவின் தாயை போல பாட்டியை போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல் அதிகமாக விசுவாசம் வைத்து உண்மையான அன்பை உண்மையான விசுவாசத்தை நாம் குழந்தைகளுக்கு ஊற்றுகிற தாய்மாராக மாற்ற ஆண்டவர் கிருபை செய்வாராக. கடைசியாக தாயன்பிலும் மேலான ஒரு அன்பு நம் தேவாதி தேவனின் அன்பு. தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கூறுகிறார். இந்த உலகத்தில் அநேக காரியங்களில் தாய்மார்களே தன் குழந்தைகளுக்கு விரோதமாக எழும்பி கொலை செல்வதை நாம் காண்கிறோம். அநேக சமயங்கள் அந்த சற்று நாட்களுக்கு முன்பு கூட ஒரு தாய் தன் மகனை கொண்டு சுட்கேஸில் அடைத்து வைத்துக் கொண்டு அப்படியே ஒன்றுமறியாத போல் தெரிந்தது. பிற்பாடு பிடிப்பட்டதை நாம் காண்கிறோம். இன்றும் கூட ஒரு கள்ள தொடர்பினால் தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளை கொள்ளை செய்வதை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். ஆகையால் நாம் தாயினும் அன்பை விட நாம் ஆண்டவராகிய தேவாதி தேவனின் அன்புதான் அதிக முக்கியம். ஏசாயா 66:13 ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். பிரியமானவர்களே,
நாம் உண்மையாகவே தேவாதி தேவனின் அன்பை உணர்ந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நாம் தாயின் அன்பை நாம் உணர்ந்து கொள்வோம். ஏனென்றால் தாய் தேற்றுவது போல நாம் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று தேவன் கூறுகிறார். எருசலேம் என்பது இங்கு தேவாலயத்தை தான் குறிக்கிறது. நாம் எவ்வளவு கஷ்டம், கண்ணீர், கவலை, நெருக்கம் இருந்தாலும் நாம் தேவாலயத்தில் போய் முறையிடும் பொழுது தேவன் நம்மை தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அந்நாள் கூட தான் குழந்தை இல்லாமல் இருந்த பொழுது சக்கலத்தினால் அதிக விசனப்படுத்தப்பட்ட போது அவள் செய்ததெல்லாம் தேவாலய சமூகத்தில் போய் அவள் அழுது கண்ணீர் விட்டு வெகு கிளேசத்தோடு மனக்கலக்கத்தோடு அவர் கண்ணீரை ஊற்றினாள். அவளை அன்னாளை தேவன் தாய் தேற்றுவது போல் தேற்றி அவளுக்கு ஒரு சாமுவேலை கொடுத்தார். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, உங்களுக்கு தாய் அன்பு கிடைக்கவில்லையா? தாயை இழந்து தவிக்கிறீர்களா? சிறு வயதிலே கவலை வேண்டாம். நீங்கள் அந்நாளை போல தேவ சமூகத்தில் சென்று உங்கள் உள்ள குமுறலை ஊற்றுங்கள். தேவன் நம்மை தாய் தேற்றுவது போல தேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆகையால் நாம் இந்த தருணத்திலும் நாம் தாயை அதிக நேசிக்கிற மக்களாக, மதிக்கிற மக்களாக, அவருடைய தியாகத்தை உணர்ந்த மக்களாக ஜீவிக்க, கிறிஸ்தவர்களுக்கு முன்மாதிரியாக ஜீவிக்க தேவன் கிருபை செய்வாராக. ஆமென். ஜெபம். எங்களை நேசிக்கிற அன்பான பிதாவே, இந்த தருணத்திலும் தாயின் அன்பை குறித்து அதிகமாக நாங்கள் சிந்தித்தோம். கர்த்தாவே, தாயின் அன்பு மிகவும் பெரியது, தியாகம் உள்ளது. ஆண்டவரே, எந்த கஷ்டம் வந்தாலும் மகளுக்காக மகனுக்காக நிற்பது என்ற காரியத்தை நாங்கள் சிந்தித்தோம் கர்த்தாவே. ஆனாலும் நாங்கள் அதிகமாக உண்மை நேசித்து எங்கள் தாய் தாப்பன்மாரை கனம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சினோம். அது வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரை மரியாதை போல நாங்கள் எங்கள் குழந்தைகளுக்காக எந்த கஷ்ட நேரத்திலும் நிற்க எங்களுக்கு அந்த தாய் அன்பை தர வேண்டும் என்று கெஞ்சினோம் கர்த்தாவே. தீமோத்தேயின் தாய் ஐனிக்கையாக்களும் பாட்டியாய் லோவிசாலுக்குள்ளும் இருந்த விசுவாசத்தை போல நாங்கள் ஒரு விசுவாச தாய்மார்களாக மாற எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சினோம். இதை கேட்டுக்கொண்டுள்ள ஒவ்வொரு பேரிலும் உண்மையான தாயின் அன்பை ஊற்ற வேண்டும் என்று கெஞ்சினோம். இதை கேட்டுக்கொண்டுள்ள ஒவ்வொருவரும் தங்கள் தாயை உண்மையாக நேசித்து மதிக்க ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சினோம். நீர் எங்களை ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுகிற தேவனாக இருப்பதுபடியால் சொல்கிறோம். எல்லா துதி கனமாய் உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவிடம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.